இயேசு பேசும்போது 2 கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி பொதுவெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறதெல்லாம் இப்போ ஜனநாயக ஆட்சியில், அப்போல்லாம் ராஜாக்கள் ஆட்சி இல்லையா, அவங்க மூஞ்சியும் அவங்க பேரோடைய ஸ்டார்டிங் எழுத்து தான் இருக்கும். அப்போ இயேசு கேட்குறாரு, இது யாருதுன்னு கேட்குறேன். அவ்வளோ ஆன்சர் சொல்கிறான், இது ராயனுடையது, முகமும் ராயனுடையது, பேரும். அப்படின்னா இதை யாருப்பா உங்ககிட்ட கொடுத்துருக்கணும்? ஆன்சர் என்னமா இருக்கும்? ராயன். அப்போ இயேசு சொல்கிறாரு, ராயனோட மூஞ்சும் ராயனோட எழுத்து தானே, அவன் தானே கொடுத்தான் உனக்கு இது இந்த பணத்தை, அப்படின்னா நீ கொண்டு போய் ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துரு. தேங்க்யூ. அதனால தான் நம்ம சென்ட்ரலுக்கு என்ன கட்டுறோம்? டாக்ஸ் கட்டுறோம். ஏன்னா பணம் எங்கேருந்து வந்தது? இப்போ இயேசு ஒரு டாக்ஸை பற்றி கிளியர் மட்டும் கொடுக்கல, இன்னொரு கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. தானியேல்ல ஒரு வசனம் என்னன்னா, மனுஷ ராஜ்யத்திலே தேவன் ஆளுகிறார். ஸோ இங்க மனுஷ ராஜ்யம் என்ன இருக்கலாம், ஆளுகை தேவனுடையது. ஆனால் தேவன் ஒரு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டலாமான்னு கேட்டால், கவர்மெண்ட் எதாவது இருக்கோ எல்லா கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் கட்டணும் டீச் பண்றாரு. காயின்ல அவன் மூஞ்சி இருக்கு, அவன் பேர் இருக்கு, கொடுத்துரு. நீ யாருடைய இமேஜ் தெரியுமான்றாரு. இந்த காயின் பேர் பண்ணியிருக்கிறது ராயனுடைய ஃபேஸை, நீ பேர் பண்ணியிருக்கிறது, நீ வரப்பற்றி கொண்டிருப்பது தேவனுடைய சொரூபத்தை, நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனுஷனை. So we are the image of God. அப்போ மேலெழுத்து சொரூபம் யார்தோ அவங்களுக்கு அவருடையதை கொடுத்துட்டல. அப்படின்னா உந்தும் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே தேவனுடைய மேலெழுத்தும் சொரூபமும் உள்ளது. உன்னுடையதும் தேவனுக்கு கொடு. ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துட்டு அப்படின்னா தேவனுடையதை தேவனுக்கு கொடு. இப்போ இது 2 அர்த்தத்தில் எடுக்கலாம். இது நம்மளை குறித்து, இங்க டாக்ஸை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்றாரு, அங்கே இங்கே எப்படி டாக்ஸை கரெக்டாக கட்டுறியோ அந்த மாதிரி வர்ற பணத்துலலாம் தசம பாகம் என்கிற டாக்ஸை அந்த கவர்மெண்ட்டுக்கும் கரெக்டாக பே பண்ணு. கிவிங்னா என்ன ஆகிடும்னா, நீ கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் நம்ம செலுத்த வேண்டிய டாக்ஸ்ன்றது கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காம இருந்தால் இருக்கலாம், இல்லை இட்ஸ் கம்பல்சரி பே பண்ணணும். நீங்கள் எத்தனை ரூபாய் ஊழியத்துக்கு, எத்தனை ரூபாய் நீங்கள் ஊழியர்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. பட் நீ டைத்தில் பேல கரெக்டாக இருந்தால் தான் நீ ஒரு அலைனான புத்திரன் என்று அர்த்தம். வித்தவுட் டாக்ஸ் இல்லாமல் நீ ஒரு ட்ரெஸ்ஸை கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்போது ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நீ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட. இந்த கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாமல் நீ எதையும் அனுபவிக்க முடியாதுன்னா, அப்போ நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நம்ம ஆசீர்வதிக்கிறார்ல, அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு பங்கு டாக்ஸ் கட்டணுமே. அதான் அவர் சொல்றாரு, பண்டக சாலையிலே தசம பாகங்களை கொண்டு வாங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு பணத்திலும் ஒரு மேல் எழுத்து உண்டு, ஒரு சொரூபம் உண்டு. ஸ்பிரிச்சுவலி இருக்கிறவங்களுக்கு தெரியும், தேவனுடைய முகமும் தேவன் என்கிற அவர் நாமமும் அதிலே இருக்கிறது. அதை அவரிடத்தில் தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் 10ல் 1 பங்கை அவருக்கு திருப்பி செலுத்துங்கள்.